வந்து அந்த நுனி இங்கேதானே படுதா சுரியிலும் இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் விரிகி போச்சு. பிளவுஸ் போக மாட்டேங்குது, இவ்வளவு பெருசாகி போச்சு இல்லை. அப்புறம் தான் சிவாஜி சடை நான் அவளை அடிச்சுக்கேன்டா. நான்வெஜ் எல்லாம் வந்து அது ரூபத்தோடய கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயோ, கோர்ட்டுக்கும் வீட்டில் கன்ஃபியூஷனுக்கும் இந்த படம் அது. மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த கடுக்காங்கிடுக்காம் போட்டுக்கிட்டு இல்லையோ, எனக்கு சரியாக கோர்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது. இல்லை ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, எனக்கு சக்தி கிடையாது. கால் ரெண்டும் மோசமாக இருந்தா, அப்போ ரொம்ப மோசமாக. ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா, அவர் சம்பாதிச்சு போடுறாரா, பெத்த பசங்களை பார்த்துக்கிற அளவுக்கு அவருக்கு யோகியதை இருக்கா? இப்போ இந்தியன் லவ் என்ன இல்லை, ஃபாரின் தாண்டி போச்சு. சிவந்தமன் வந்து யூரோப்ல போய் அங்க எடுக்கிற படம், பிரான்ஸ்ல, ரோம்ல, சுவிட்சர்லாந்துல எடுத்தது எப்படி இருந்துச்சு? அது வெளிநாடு எடுத்துச்சு, அதான் முதல் தமிழ் படம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வெளிநாட்டுல போய், அதுவும் குறிப்பா ஈஃபில் டவர்ல எடுத்தது, ஆல்ப்ஸ்ல எடுத்ததெல்லாம், அந்த படம் எப்படி இருந்துச்சு அனுபவம்? அது அவங்க ராணியா பண்ணிருப்பீங்களே நீங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நாங்க வந்து சாப்பாட்டுக்கு தான் நான்வெஜ் எல்லாம் வந்து அது ரூபத்தோடய கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயோ, எனக்கு பன் பட்டர் ஜாமு நிறைய வெஜிடபிள்ஸ் அதை அள்ளி சாப்பிட்டுக்குவேன். ஊறுகாய் கொண்டு போனேன். ஸ்ரீதர்ஷன் அப்படியே மறைச்சி பார்ப்பாரு, எடுத்து டேபிள்லேருந்து பெரிய ஷோவாக இருக்கும்போது நம்ம ஊறுகாய் அந்த பட்டிக்காட்டில் வைக்கிற மாதிரி ஊறுகாய் எடுத்து வச்சபோது இது வம்பே வேணாம் அப்படின்ட்டு ஊறுகாய் உள்ளே எடுத்து வச்சுட்டு பாத்ரூமில் சர்வீஸ் பேப்பர் இருக்குமே அதில் மடித்து வச்சுட்டு 4-5 பொட்டலம் பண்ணி வச்சுவேன். பண்ணதுக்கப்புறம் கோப்பு என்ன பார்ப்பாரு, பார்த்த உடனே இப்படி அடியிலேருந்து எட்டி கொடுப்பேன். அப்புறம் சண்முகம் சார் அதை எடுத்து அவன் வந்து கொண்டு வந்து என்ன இதான் வைப்பான்ல அதுக்குள்ளே வச்சிடும். இதெல்லாம் பார்க்கும்போது சிவாஜி என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் வரைக்கும் உங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அவர் கண்டுக்கிட்டு என்ன கண்டுக்கா விட்டுறீங்க. காரசாரமாக ஒன்றும் இல்லையா அங்கே, என்னமோ சப்பு சப்புன்னு என்னென்னமோ சாப்பாடு, சோத்தனை பானையில் அதை பார்த்து ஆஹா எப்படி ஒரு சூடாக இப்படி ஒரு சாதம் வருதேன்னு. வெஜிடேரியன் சரியாக செல்லம் வெஜிடேரியன் மிஸ்ஸஸ் எல்லாம் இப்படி வருது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் போலில் கொட்டினா அது தனியாக ரைஸ் ஓடுது, தண்ணி வேற ரைஸ் ஆகுது. கேரளாவே பெட்ரு. ஏன்னா வரவரைய பாதி வேக்காடு கூட இல்லை, எப்படி சாப்பிடுவோம்? அதனால வெஜிடபிள்ஸு. ஸோ உங்களுக்கு அந்த ஷூட்டிங்கே வந்து இந்த சாப்பாடு பெரிய தொல்லையா இருந்திருக்கு உங்களுக்கு, அங்கே சமாளிக்க முடியும். ஷூட்டிங் நல்லா பண்ணிட்டோம். நான் பாரிஸ்ல ஈஃபில் டவரும் இருக்கேன், அந்த பக்கம் நாங்க ஷார்ட் எடுக்கிறதுக்கோ கேப்னு சண்முகம் சார் வந்து சொல்றாரு, டேவிட்மா இங்க எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, why this man is running after that girl. ஒரு ராஜா ராணியிடம் அந்த சாங் சொல்றீங்க, இல்ல இந்த ராணி யுவராணி சாங் சொல்றீங்க? இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபவுண்டன் நான் வந்து கேக்குறேன்ல, அவர் கேட்குறாங்களா இது எதுக்கு இந்த மனுஷன் அந்த பின்னாடி அந்த அம்மா பின்னாடி ஓடுறாரு போறாரு இவர் சொன்னாரா, தட் இஸ் தி இந்தியன் லவ். நமக்கு அதுக்கு மேல இப்ப இந்தியன் லவ் என்ன இல்லை, ஃபாரின் தாண்டி போச்சு. ஈஃபில் டவர் சொல்றதெல்லாம் வந்து பார்வை யுவராணி அந்த பாடல் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த பாடல்ல தான் இந்த நீங்க அந்த பாரிஸ்ல அந்த ஈஃபில் டவர் எல்லாம் எடுத்துருப்பீங்க போயிட்டு. வெறும் கார்டனா இருக்கும் அது, அந்த மேலேருந்து போவோம் நாங்க, வெறும் கார்டன். இந்த படத்துல பட்டத்து ராணி பாடல் இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல். அது எடுத்த விதானம் சூப்பரா, எல்லாரீஸ்வரி அம்மாவோட குரல் அவங்க உயிர் கொடுத்துருப்பாங்கன்னா நீங்க டான்ஸ்ல கலக்கிருப்பீங்க நீங்க. எடுத்த விதானம் ஏன்னா கான்செப்ட் என்னன்னா தெரியாம இருக்கிறதுக்கு எங்க இருந்து எப்படி வந்து நாடோடிகளா வந்து எப்படி அந்த மொத்த ராஜ்ய கைப்பற்றிக்கிட்டு அப்படின்னு பிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சேஞ்ச் இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அரேபியன் டைப்ல பண்ணியிருக்காங்களா இல்லையா? அது அந்த காலத்துல நீங்க தொடக்கமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாடல்கள் வந்திருக்கு ஈஜிப்சியன் அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் வந்துட்டு. பட் உங்களோடது ஃபர்ஸ்ட் முதல்ல பண்ணது அது. நான் சொல்றது இந்த பட்டத்து ராணிங்கிறது டேக்கிங்கும் சரி, அந்த கான்செப்ட் அதாவது இப்படி இருக்கணும்
அப்படின்னு அதுக்கு முன்னையே இந்த மார்க்கை காட்டி விட்டு, ஸோ இவன் தான் வந்து அது வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க அந்த செட்டப்பு போட்டு இவர் வந்து ஜாட்டியில் எனக்கு அடிக்கிறது, இந்த டைமிங்கு, அப்புறம் அந்த ரொட்டேஷன் ரிவால்விங் இது சிரமம் தான், பார்த்து தான் பண்ணணும். எனக்கு பட்டுச்சா ஏதாவது ஒரு வாட்டி பட்டுச்சு பாடு, அதில் பட்டுச்சு. ரிஹர்சல் பண்ணுறாரு. ஆமா 1 2 3 4 அப்படி நீங்க நில்லு, என் பேர் மட்டும் வசந்தே இப்படி வந்து நில்லு அப்படிங்கிறாரு. நிற்கிறதுக்கு அப்புறம் அவர் அந்த அந்த சுரியிலுமே இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் விரிகி போச்சு. பட்டுருச்சு. பட்டைய பட்டுடுச்சு. மறுநாள் நான் வரேன், நான் அங்கே எதையும் சொல்ல மாட்டேன், பிளட் வந்தாலும் சொல்ல மாட்டேன். அப்புறம் டெய்லர் கஜேந்திரா, நல்ல டெய்லர், என்னம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு, என்ன பண்ணுவேன், ப்ளவுஸை கிழிச்சு பெருசு பண்ணுவான், பெருசு பண்ண தான் கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸு வேணுமே, இந்த பட்டையாண்டுக்கு ப்ளவுஸ் போக மாட்டேங்குது, இவ்வளோ பெருசாகி போச்சு இல்லை. ஏன்னா இங்கே எதிர்த்தாப்பில் இருந்தானே இப்படி அடிக்கிறாரு, சுற்றி வந்து அந்த நுனி இங்கே தானே பட்டுருக்கு. நான் பாட்டு தூக்கிட்டு நான் பாட்டு எழுந்துச்சேன், நான் பாட்டு ஷூட்டிங் வந்துட்டேன். என்ன ப்ளவுஸு கொடுத்தா ப்ளவுஸ் ஏற மாட்டேங்குது, கட் பண்ணி அதை தைச்சி பெருசு பண்ணி அதே வேணுமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் சிவாஜி சடே நான் அவளை அடிச்சுட்டான்டா, அவளை விட்டுடுச்சேன், டே பட்டுடுச்சு. ஏன்னா படாமல் இருக்கிறது வேறு, பட்டதுக்கப்புறம் பட்டதையும் நம்ம பார்க்கலையே அப்படின்ட்டு ஏன் அடிச்சுட்டேன் நான், இப்போ விழுந்துருச்சுடா அப்படி இப்படி. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் அந்த ஹாட் ஏர் பலூன்ல வந்து சண்டை போடுற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. உங்களை நம்பியா சார் கிட்ட காப்பாத்துற மாதிரி சிவாஜி சார் அந்த இதெல்லாம் இருக்கும், சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா? லலிதாமணி பேலஸ்ல எடுத்தது, அந்த மைசூர்ல எடுத்தது, பேலஸ்ல எடுத்தது. எதுக்கு எடுத்தாலும் மைசூருக்கு போய்தான் மைசூர். ஏன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கா? கிளைமேக்ஸ் அந்த பலூன்ல வந்து 2 பேருமே 3 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கத்தியில குத்தி லேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் சீன் எல்லாமே பவர்ஃபுல்லா எடுத்திருக்காரு. எது சிவாஜி சார்து, ரங்கராவ் சார் அவங்க வந்து அந்த பானையில வச்சு செத்துட்டான் அப்படிங்கிறது ஒரு பெரிய சீன் ஒண்ணு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சீன்ஸ். எந்த ஒரே ஒரு பெரிய சீனை வந்து இந்த மாதிரி நீங்க செய்யறது தப்பு, பிடிக்கல எனக்கு அப்படின்னு நீ வராத. அதுக்கப்புறம் கடப்பால போய் எடுத்தோம். டிஸ்கைஸ்ல வருவீங்கல்ல, மென் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு, ஆம்பளை மாதிரி வேஷம் எல்லாம் டிஸ்கைஸ்ல எல்லாம் வருவீங்க, காஸ்டியூம் அவங்கள மாதிரிலாம் ரெபல் மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு இல்லையா? அது அதெல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் போச்சு அது இல்லையா? தமிழ்ல எனக்கு சிவாஜி குரூப் வேற சொன்னாங்க இந்த மாதிரி. ஹிந்தில வந்து முத்துராமன் சார் ரோல் வந்து சிவாஜி சார் பண்ணியிருந்தாரு, ஹிந்தில பண்ணியிருப்பாரு அதுல. ஆமா இங்க முத்துராமன் சார் ஆனந்த் ஒரு ரோல்ல ஒன்று பண்ணிருப்பாரு, சிங் மாதிரி தாடியில வச்சிருந்த மாதிரி. அந்த ரோல் சிவாஜி சார் பண்ணிருப்பாரு ஹிந்தில. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த கத்துல இருக்கிறது ஹிந்தில யாருக்கு கிடைக்கலையோ இல்லையோ இருக்கலாம். ரஃபியன் மாதிரி இருக்கணும், ஃபைட்டர் மாதிரி இருக்கணும், மென்டார் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒருவேளை சூட் ஆகிறதுக்கு யாரும் இல்லை போல இருக்கு. சிவந்தமனுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான படம் வந்து துலாபாரம். இப்போ 4 மொழியில் எடுத்தாங்க, நீங்க 3 மொழியில் நீங்களே நடிச்சிருந்தீங்க. மலையாளம் தவிர்த்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. நீதி வேணும், அதுவும் சாரதாமாவோட கதாபாத்திரத்துக்காக ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருப்பீங்க. ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு? 3 மொழியிலுமே நீங்க பண்ணியிருந்தீங்க அந்த வக்கீல் கதாபாத்திரம். இந்த லாயர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது சொல்ல முடிஞ்சு சொல்ல முடியாம ஒரு அவஸ்தை. 2வது எனக்கு வந்து உருது அண்ட் ஹிந்தி ரொம்ப ஃப்ளூயண்டா தெரியும். ஸோ எனக்கு டைலாக் சொல்றதுக்கு கிட்டே வரமாட்டாங்க யாரும். வெளியே எங்கேயும் வராதவங்க உங்களுக்கு ஒரு விருதுன்னு உடனே அவங்க வந்துட்டாங்க, முதல் ஆளா வந்துட்டு சீக்கிரமா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்கள அப்படின்னாங்க அவங்க. நான் வந்து கான்ட்ரடிக்ட் இல்லை யாருக்கிட்டையும், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை, இது மூஞ்சி மாதிரிக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. 2வது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை டிமாரலைஸ் பண்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு இல்லை நாளைக்காவது என்னைக்காவது மனசுல சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறம்பா, கடவுள்கிட்ட தான் சொல்ல. பட் இது துக்கப்படும் இல்லை, அது துக்கப்படும் போது உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகும். எதுக்கு நீ நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் கேட்கும்போது நீங்க என்ன எழுத போறீங்க, எத்தனை மேரேஜஸ் ஆச்சு, அதுதானா? அவங்க வீட்டுல நீ இருந்து பார்த்தானே ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா, அவர் சம்பாதிச்சு போடுறாரா, இல்ல பெத்த பசங்களை பார்த்துக்கிற அளவுக்கு அவருக்கு யோகியதை இருக்கா? தாய் பெத்த பசங்களை விடாது. எந்த ஹிஸ்டரியிலுமே இல்லை. கலியுகம் விடுங்க, எங்களுக்கு தெரிஞ்சது மதர்
சஃபர்ஸ் ஃபார் தி சில்ட்ரன். ஒருவேளை இவ்வளோ முட்டை இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கிட்டு போயிட்டாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து அன்னைக்கு சமாதானப்படுத்துவேன் மொழியை. வெறும் வயிறு விட்டு போகிறதுக்கு எந்த மதரும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரி சரி, வெளி உலகம் சரி, எல்லாரும் சரி, தே ஹவ் பீன் லிவிங் அண்டர் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது நீ அதை வந்து பெருசு பண்ணி பெரிய அதெல்லாம் மெசேஜ். அது நீயா சிருஷ்டிகர்த்த. அவளுக்கு காசு இல்லை விழுந்துட்டாங்கன்னு நீ எடுத்து தூக்கி விடுவ? ஏங்க இஸ் தட் வாட் யூ வாண்ட் டு சே? நான் சொன்னேன் எனக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் பரிவர்த்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன், ராமாயணம் மகாபாரதத்துல இருந்து திரௌபதி சஃபர்டு, அகல்யா சஃபர்டு, இந்த மாதிரி நிறைய லேடிஸ் அன்வான்ட்லி அவங்க தெரியாத தவறுகளுக்காக இந்த மாதிரி சஃபர் பண்ணாங்களே. நீங்க வந்து அதை பெருசுப்படுத்தி அதை படிச்சு நம்ம ஊறுகாய் தொட்டு சாப்பிட மாதிரி. இஸ் தட் வாட் யூ வாண்ட்? தட்டில் என்ன அழுக்க நீங்க ஏன்னா மாத்துங்க. உங்களால முடிஞ்சா மாத்தி பாருங்க. உங்களால முடிஞ்ச லெட் தி கவர்மெண்ட் நோ தி பீப்புள் ஆர் சஃபரிங். ஜென்யூனா குடிச்சிட்டு கும்பல ஆடுறவன யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரவுடிசமுக்கு யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. 70s அப்புறம் ரொம்ப கம்மி பண்ணீங்க படங்களை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஜானில உங்களை நாங்க பார்த்தோம். ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பீங்க, ரஜினி சாரோட அம்மாவா பண்ணிருப்பீங்க. அம்பாளோட கோவிலுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுல கன்ஃபியூஷனுக்கும் தப்பவே ஆயிட்டு. அப்போ இந்த படம் அது லாஸ்ட்ல சொல்லிவிட்டு அனுப்பிச்சாரு. சுஹாசினி ஹஸ்பண்ட் பேரு மணிரத்னமா இருக்கும். மணிரத்னம் டைரக்ஷன். நீங்க மௌனராகம் சொல்றீங்க. நான் ஜானி கேட்டேன். ஜானிக்கு அப்புறம் மௌனராகம் பண்ணீங்க. ஜானி யாரு டைரக்ஷன்? எனக்கு மகேந்திரன் சார் பண்ணாங்க. உதிரி பூக்கள் மகேந்திரன் சார் பண்ணாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா எந்த பெரிய கேரக்டர் அவங்களுக்கு கூட ஏதோ சம் வித்தியாசம் வந்து என் கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஆல் கட் பண்ணிட்டாங்க. பெருசா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சீன்ல தான் வருவீங்க. என்ன வந்து பெரிய படம் இது நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா ரஜினிக்கு மதுரா. பட் அது எதனாலயே சரியா நிக்கல. அந்த ஒரு சீனோட அவங்களுக்குள்ள ஃபைனான்சியல் என்ன சம்திங் மஸ்ட் பி ராங். எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. மௌனராகம் எதனால பண்ணீங்க? ஒரு சின்ன, அதாவது அந்த அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர். ஏன்னா வந்து அந்த புது ஜோடிக்கு வந்து அட்வைஸ் பண்ற ஒரு கதாபாத்திரமா ஒரு வக்கீலா இருந்திருப்பீங்க நீங்க. அது எல்லாருக்குமே ஒரு ஷாக். டக்கு திருப்பி உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தது. அது ரொம்ப முக்கியமான காட்சி படத்துலயுமே. அது எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது லாயரா அவருக்கு வந்து நான் வந்தா நல்லா இருந்ததுன்னு ஒரு ஃபீலிங் மணிரத்னம் சார் பண்ணேன். அதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட கன்ஃபியூஷன் நீங்க உங்களுக்கு பர்சனலா அடிப்படும் போது வேற எதுவும் ஞாபகம் வராது. கரெக்ட். ஆனா நீங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே நிப்பாட்டிட்டீங்க ஆல்மோஸ்ட். அந்த டைம் நடிக்கல நீங்க. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு 30 வருஷம் கழிச்சு தெலுங்குல அர்ஜுன் ரெட்டில உங்களை நாங்க பார்த்தோமே. விஜய் தேவரகொண்டாவோட பாட்டியா நடிச்சிருந்தீங்க. நான் போஷன் நான் பண்ண மாட்டேன். யூ டோ நாட் நோ வாட் சஃபரிங் இஸ். யூ எக்ஸ்பீரியன்ஸ் வாட் சஃபரிங் இஸ், தென் யூ வில் நோ வாட் சஃபரிங் இஸ். தென் பஞ்ச் மாதிரி ஒரு டைலாக் நான் சொன்னேன். ஏதோ சொன்னேன், லெட் மீ சஃபர் அப்படின்னு. இந்த டைலாக் எழுதி அட போய் நான் பணம் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு இது சரியான கேஸா இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன கொண்டா இந்த பையன் விஜய் தேவரகொண்டா அவன் பையன், அப்புறம் 2-3 பேர் எல்லாம் மத்தியானம் 2 மணிக்கு எங்கேருந்து வருவாங்களோ தெரியும், ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு. அங்கேன்னா நம்ம வீட்டு பக்கத்துல என்னமோ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கான், அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த கடுக்காங்கிடுக்காம் போட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு சரியாக கோர்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸில் என்ன பண்ணுறது, இந்த இவங்க என்ன வேணும்னா அம்மா ப்ரொஃபஸரு, யூ ஆர் தி ப்ரொஃபஸர், யூ ஆர் தி மதர்லா, யூ ஆர் மதர், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு சக்தி கிடையாது, ஐ மே நாட் பி ஏபிள் டு டூ அப்படின்னு. அப்புறமா எங்கள் பிரதர்லாம் சொன்னேன், என்னமோ தெரியல அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணாதானே இருக்கு. அப்புறம் ஜெயலலிதா அம்மா கன்ஃபியூஷனில் இருக்குது. போகிற டைம் 2016 அப்போ ஹைதராபாத்தில் 5 days ப்ளீஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், யாராவது கூட வந்தால் போங்க. இல்லை கால் 2 மோசமாக இருந்தேன், அப்போ ரொம்ப மோசமாக எப்படி தான் மேனேஜ் பண்ணி கூட இருந்து கூட்டிகிட்டு போனாங்க இந்த 5 daysல. சரி, அது என்னமோ அந்த நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் மாதிரி நிறைய பில்டிங்ஸு நாக்பூர் சைடு, பாம்பே சைடு 40 kilometers per day போகணும். நான் பஞ்சாரா ஹில்ஸில் ஹோட்டலில் இருந்துட்டா காலையில் எனக்கா வெஜிடேரியன் வேணும்,
எனக்கு இந்த மசாலா சில கொஞ்சம் என்னால் முடியாது. இந்த போகிற வழியில் கன்னடா ஹோட்டல்ஸ் இருக்கும். ஒரு 5-6 இட்லி, ஒரு 6 இட்லியோ சாயங்காலம் வரைக்கும் இட்லி சாம்பார், இந்த சட்னி சட்னி எல்லாம் பேக் பண்ணிட்டு கொஞ்சம் தயிரை கொண்டு வர சொல்லி போயிடுவேன். போயிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் வருவேன். உங்களுடைய படங்களோ பாடல்களோ திரும்பி பாக்குறது உண்டா இப்ப? ஏதாவது பர்டிகுலர் சாங்கு நான் ஏதாவது ஞாபகம் வந்தா பார்ப்பேன். என்ன பாட்டு ரொம்ப வந்த டக்குன்னு பாப்பீங்க? சிவந்தம்மன்ல இந்த ஸ்பெயின்ல பாட்டு பார்ப்பேன். பாமா விஜயத்துல வந்து எங்க 3 பேர் பாட்டு ஃபர்ஸ்ட் சாங் இந்த சாந்தி நிலையில ஃபுல்லா எனக்கு எல்லாமே பிடிக்கும்.